ஹேம்ஸ் லாபியில் இன்றைக்கி 15 பேருக்கு தேவையான ஆனியன் பக்கோடா எப்படின்னா 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வெங்காயத்தை நறுக்கிறது தாங்க. இந்த மாதிரி நீளமாக வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதே சமயத்தில் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கை போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயத்தில் உப்பு சேர்த்த உடனே அதிலிருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இந்த பக்கோடாக்கு தேவையான மாய்ஸ்சர். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. எண்ணெய் அந்த பக்கம் சூடு பண்ணிடுங்க. அது எண்ணெய் சூடு ஆகட்டும், அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை. அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இது கடலை மாவில் செய்ய போகிறோன்றதுனால கேஸ் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃப்ளேவருக்காகவும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடலை மாவு பக்கோடா வந்து 2 விதமாக பண்ணுவாங்க. தூள் பக்கோடா மாதிரி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக பண்ணலாம். சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கடலை மாவு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் அந்த பக்கோடாவோட கன்சிஸ்டன்சி இருக்கும். நான் கடலை மாவும் அரிசி மாவு கொஞ்சம் சோம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக அது முடிகிறப்போ அது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மாவு போட்டு பிணையும் போதே அங்கே சூடு பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், பக்கோடாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், மாவு ரொம்ப கம்மியாக சேர்த்தோம்னா வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்கும், அது உதிரி பக்கோடா மாதிரி வரும். கொஞ்சம் மாவு சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாக நீங்கள் அப்படி கொத்து கொத்தாக போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக கடலை மாவு சேர்த்திங்கனாலும் அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிள்ளி போட வேண்டியதான். 2 பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சதுனால நான் கடன்னு சுட்டு எடுத்துட்டேங்க. சூப்பரான மொறுன்னு ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம டீ கடையில் வந்து டீயோட பக்கோடா சாப்பிட்டோம்னா அந்த பக்கோடா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இது இருந்துச்சு. சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி.